வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மால எதிர்காலத்தை ஏன் கணிக்க முடியல? முக்கியமா கடந்த காலத்துல நடந்ததை வச்சு எதிர்காலத்திலயும் அப்படியே நடக்கும்னு நினைக்கிறதே ஏன் ஒரு பெரிய தப்பு? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஸ்டான்ஃபோர்ட் பேராசிரியர் ஸ்காட் சாகன் ஒரு விஷயம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நடக்காத விஷயங்கள் எப்பவுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. கேட்க சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரு வரி தான் நாம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட மையம். குறிப்பா இன்வெஸ்டிங் உலகத்துல இந்த ஒரு லைனை மட்டும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கணும். நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சரித்திரத்தை அப்படியே ஒரு மேப் மாதிரி எடுத்துக்கிட்டு எதிர்காலத்திலயும் அதே வழியில போலாம்னு நினைக்கிறது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் அப்படி வேலை செய்யறதில்ல. இங்கே புதுசு புதுசா வர விஷயங்களும் நாம துளி கூட எதிர்பார்க்காத மாற்றங்களும் தான் கேமே மாத்தும். அதனால பழைய மேப் இங்கே செல்லாது. இப்ப பாருங்க, சில ஃபீல்டுல வரலாறு ஒரு சூப்பரான கைடு. உதாரணத்துக்கு மெடிசன் எடுத்துக்கோங்க. மனுஷன் உடம்பு அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல ரூல்ஸே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? சிம்பிள். இங்க மனுஷங்களோட பயம், பேராசை, இந்த மாதிரி உணர்ச்சிகள் உள்ள வருது. இந்த உணர்ச்சிகள் தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்துது. மார்க்கெட்டுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டார். ஒருவேளை எலக்ட்ரான்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா பிசிக்ஸ் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் பாயிண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம். முதலீட்டாளர்கள் ஒன்றும் எலக்ட்ரான்ஸ் கிடையாது, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் தான் மார்க்கெட்டை கணிக்கவே முடியாத ஒண்ணா மாத்தி வச்சிருக்கு. சரி, இந்த கணிக்க முடியாத தன்மையை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாமா? வாங்க முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். வரலாற்றே மாத்தி எழுதின பெரிய பெரிய சம்பவங்களை பாத்தீங்கன்னா அதுல ஜாஸ்தியா யாரும் எதிர்பார்க்காத அவுட்லயர் ஈவெண்ட்ஸா தான் இருக்கும். அது எப்படி எல்லாத்தையுமே தலைகீழா மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சரித்திரத்தோட போக்கையே மாத்தின விஷயங்கள் எது? டெய்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களா? இல்ல எப்பவாவது ஒரு தடவை நடக்கிற ஆனா உலகத்தையே உழுக்கிற பெரிய சம்பவங்களா? யோசிச்சு பாருங்க. உலகப் போர்கள், இன்டர்நெட் மாதிரி டெக்னாலஜி புரட்சிகள், இந்த மாதிரி ரொம்ப அரிதா நடக்கிற விஷயங்கள் உண்மையில எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது? இதுக்கான பதில் உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கும். போன நூற்றாண்டு எடுத்துக்கோங்க. ஹிட்லர்ல இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் உலகத்தோட திசையே தீர்மானிச்சது வெறும் கையில எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான். மொத்த மக்கள் தொகையில அவங்களோட சதவீதம் எவ்வளோ நினைக்கிறீங்க? வெறும் 0.00000004%. இதுதான் அவுட்லேயரோட பவர். ஒரு சில பேர், ஒரு சில சம்பவங்கள் மொத்த சரித்திரத்தையே மாத்தி எழுதிடுது. இந்த அவுட்லேயர் சம்பவங்கள் எப்படி ஒரு டாமினோ எஃபெக்டை உருவாக்குதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு சரியான உதாரணம். முதல்ல 9/11 தாக்குதல் நடக்குது. அதனால ஃபெட் வட்டி விகிதத்தை குறைக்குது. உடனே ஹவுசிங் பபுள் உருவாகுது. அது வெடிச்சு 2008ல நிதி நெருக்கடி வருது. இதனால வேலைவாய்ப்பு சந்தை பயங்கரமா அடி வாங்குது. வேலை இல்லாததால லட்சக்கணக்கான பேர் காலேஜுக்கு படிக்க போறாங்க. அதோட விளைவு இன்னைக்கு நாம பார்க்குற ஸ்டூடெண்ட் லோன் நெருக்கடி. பாத்தீங்களா, ஒரே ஒரு சம்பவம் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்குதுன்னு. ஃபுகுஷிமா அணு உலை விபத்து இன்னொரு நல்ல உதாரணம். அந்த அணு உலைய அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுலயே மிக மோசமான நிலநடுக்கத்தை தாங்குற மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு பெரிய சுனாமி வரும்னு யாருமே ஒருத்தர் கூட கற்பனை பண்ணி பார்க்கல. இங்க தான் விஷயமே இருக்கு. இது வெறும் அனாலிசிஸ்ல நடந்த தப்பு இல்ல, இது நம்ம கற்பனை திறனோட தோல்வி. ஓகே, அப்போ எதிர்பார்க்காத சம்பவங்கள் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆடுகளமே மொத்தமா மாறிடுச்சு. நம்மளால ஏன் பழைய டேட்டாவை நம்ப முடியல? ஏன்னா நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்கிறதே ஒரு புது கேம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 1800கள்ல அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பொருளாதார மந்த நிலை வந்திருக்கு. அதுவே 1900கள்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா கடந்த 50 வருஷத்துல 8 வருஷத்துக்கு ஒரு தடவை. கடைசியில பாருங்க, 2007க்கு அப்புறம் 2020 வரைக்கும் 12 வருஷம். இதுல இருந்து என்ன தெரியுது? எக்கானமியோட அடிப்படை கட்டமைப்பே மாறிடுச்சு. இன்னும் சில உதாரணங்கள் வேணுமா? இன்னைக்கு நாம சாதாரணமா பேசுற 401k ரிட்டையர்மெண்ட் பிளான் வெறும் 42 வருஷம் பழையதுதான். வெஞ்சர் கேபிட்டல்னு ஒரு விஷயமே 25 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா இல்ல. ஏன் S&P 500 இண்டெக்ஸே கூட ரொம்ப மாறிடுச்சு. அக்கவுண்டிங் ரூல்ஸ், மார்க்கெட்ல பணப்புழக்கம் எல்லாமே வேற. சிம்பிளா சொல்லணும்னா ரூல்ஸும் மாறிடுச்சு, பிளேயர்ஸும் மாறிட்டாங்க. இந்த மாற்றத்துக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி தேவையா? வேல்யூ இன்வெஸ்டிங்கோட தந்தை பெஞ்சமின் கிரஹாம் அவரே தன்னோட கடைசி காலத்துல என்ன சொன்னார் தெரியுமா? நான் கண்டுபிடிச்ச அந்த புகழ்பெற்ற அனாலிசிஸ் முறைகளே நான் இப்ப நம்புறதில்ல. அப்போ இருந்த நிலைமை ரொம்பவே மாறிடுச்சுன்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஆமா, விஷயங்கள் மாறிடுச்சு. இதுதான் நம்ம ஏத்துக்க வேண்டிய சிம்பிளான ஒரு உண்மை. அப்போ சரித்திரத்தை தூக்கி போட்டுடலாமா? அதுல இருந்து கட்டுக்க ஒண்ணுமே இல்லையா? இல்ல, அப்படி இல்ல. வரலாறு நமக்கு வேற ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். நோபல் பரிசு வாங்கின டேனியல் கேனமன் சொல்றாரு,
ஆச்சரியங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய சரியான பாடம் என்னன்னா, இந்த உலகமே ஆச்சரியமானது தான். அதாவது என்ன, முன்னாடி நடந்த பெரிய ஆச்சரியங்களை வச்சு ஓகே இதுதான் அதிகபட்சம் அப்படின்னு ஒரு கோடு போடக்கூடாது. அதுக்கு பதிலா எதிர்காலத்தை நம்மால கணிக்க முடியாதுங்கிற உண்மையை ரொம்ப பணிவா ஏத்துக்கணும். அப்போ சரித்திரத்தால என்னதான் பிரயோஜனம்? அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் மேல போகுமா கீழே போகுமான்னு சொல்லாது. ஆனா மனுஷங்களோட பொதுவான குணங்களை புரிஞ்சுக்க உதவும். பேராசை, பயம், இந்த ரெண்டும் மனுஷங்களை எப்படி ஆட்டி வைக்குது? ஒரு நெருக்கடியான நேரத்துல மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சலுகைகள் கிடைச்சா எப்படி நடந்துப்பாங்க? இந்த மாதிரி காலத்தால அழியாத உண்மைகளை வரலாறு நமக்கு கத்துக் கொடுக்குது. முதலீட்டு உலகத்துல ரொம்ப பிரபலமான ஒரு பழமொழி இருக்கு. சர் ஜான் டெம்பிள்டன் சொன்னது. இன்வெஸ்டிங்ல 4 ரொம்ப ஆபத்தான வார்த்தைகள் இருக்கு. அது என்னன்னா, இந்த முறை இது வேற, அதாவது போன தடவை மாதிரி இல்லைன்னு சொல்றது. இது எதுக்குன்னா, சரித்திரத்தோட பாடங்களை நம்ம மறக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு வார்னிங். ஆனா இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. மைக்கேல் ஃபேட்னிக்னு ஒருத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த 4 வார்த்தை ஆபத்தானதுன்னு சொல்றாங்களே, அந்த வாக்கியத்தை திருப்பி திருப்பி சொல்றது தான் 12 ஆபத்தான வார்த்தைகள்னு சொல்றாரு. ஏன்னா சில சமயம் உண்மையிலே விஷயங்கள் மாறித்தான் இருக்கும். உலகம் மாறும்போது நம்ம பார்வையும் மாறணும். பழைய மேப்பை வச்சுக்கிட்டு புது உலகத்துல வழி கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த முரண்பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?